செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். +1 +2 தனித் தேர்வுகள் மே 14 முதல் விண்ணப்பம். +1 அரியர் மாணவர்கள், +2 தோல்வி அடைந்த மற்றும் தனித் தேர்வர்கள் வரும் மே 14ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை தனித் தேர்வர்கள் எழுதி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். பள்ளிகளில் தேர்வு எழுதிய தவறியவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளுக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். மேல விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஜூன் 25 முதல் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கான கால அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தேர்வுகள் ஜூன் 25ஆம் தேதி தொடங்கி ஜூலை 2ஆம் தேதி நிறைவடையும். அனைத்து தேர்வுகளும் காலை 10 மணி முதல் 1:15 மணி வரை நிறைவடையும். தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பது மற்றும் கூடுதல் விவரங்களை அறிய www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். வேளாண் படிப்புக்கு விண்ணப்பிக்க தேதி அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை பாடப்பிரிவுகளுக்கு ஜூன் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விண்ணப்பங்களை tnu.youcanapply.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு ஜூன் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ கிரேடிங் முறையில் மாற்றம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுக்காக மாணவர்கள் காத்திருக்கின்றனர். 2024-25 கிரேடிங் முறையில் சிபிஎஸ்இ மாற்றம் கொண்டு வந்துள்ளது. வழக்கமாக மதிப்பெண்களை வைத்து அளிக்கப்படும் கிரேடிங் முறை பதிலாக சக மாணவர்களுடன் ஒப்பிட்டு கிரேடிங் அளிக்க உள்ளது. இதன் மூலம் மாணவர்களுக்கு இருக்கும் அழுத்தம் மாணவர்களிடையே நிலையமும் ஆரோக்கியமற்ற போட்டியை குறைக்கலாம் என சிபிஎஸ்இ கூறியுள்ளன. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கணிதத்தில் வீக். ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே தகவல். மாநில அளவில் கல்வித்தரம் குறித்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே திட்ட அறிக்கையை மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தார். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கணித பாடத்தில் சற்று வீக்காக உள்ளனர் என கூறிய ஜெயரஞ்சன் அதற்கு கொரோனாவும் ஒரு காரணம் என்றார். அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாநில அளவிலான அடைவுத் தேர்வு முடிவு அறிக்கையும் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.